நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். நம்ம தினம் ஒரு மூலிகையை பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதனுடைய மருத்துவ பயன்களையும் பின்னாடி பார்ப்போம். இந்த மூலிகையோட பேர் தொட்டார் சினிங்கி. எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் தொட்டால் சுருங்கிடுது. அதனால தான் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் எடுத்து நின்று உக்காந்து இது சுருங்காத அளவுக்கு அதனுடைய இயல்புத்தன்மைக்கு வந்ததுக்கப்புறமா நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன், பார்த்துங்க. இதுதான் தொட்டார் சினிங்கி. ஆமாம், இதுதான் தொட்டார் சினிங்கி. சரி, இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு ஏன் தொட்டார் சினிங்கின்னு பேர் தெரியுங்களா? பாருங்கள், தொட்ட உடனே சுருங்கிடும். இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள். தெரியுதுங்களா? பார்க்குறீங்களா? அதனால தான் இதுக்கு தொட்டார் சினிங்கின்னு பேருங்க. அதனால இந்த மூலிகை பக்கத்தில் உக்காந்து இப்போ சுருங்கிடுச்சிங்களா, இந்த மறுபடியும் அதனுடைய இயல்புத்தன்மைக்கு வர்றதுக்கு சில நிமிஷங்களை எடுத்துக்கும். இது இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, இந்த மாதிரியான 3 விதமான சுவைகளை கொண்ட ஒரு தாவரம். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையும் கூட. இதனுடைய பயன்கள் ரொம்ப ஏராளமான பயன்களுங்க. இதை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லுவோம். முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தொட்டாச்சினிங்கி தழையை எடுத்து நிழலில் உணர்த்தி வச்சுக்கோங்க. பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் அல்லது 3/4 டீஸ்பூன் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 3 நாள் தொடர்ந்து 2 வேளை அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறது நின்று போயிடும். அதே போல் மூலம் பௌத்திரம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஆசன வாயில் எரிச்சல், வலி அதிகமாக இருக்கும். இதை தாண்டி மூலம் ரொம்ப அதீதமான தீவிர நிலைக்கு போனதுக்கப்புறமா சில பேருக்கு பௌத்திரம்னு சொன்னால் அந்த ஆசன என்ற குதம் அப்படியே வெளியே வந்துருங்க. அதெல்லாம் மரண வலி, ரொம்ப கொடூரமான ஒரு வலிங்க. அந்த மாதிரியான வலிகளுக்கு இந்த 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 இலையை தான் அது அற்புதமான மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது கை கண்ட உண்மை. இது நாங்களே நேரடியாக அந்த மாதிரி மூல நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துருக்கோம். நான் அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த தொட்டாச்சினிங்கி செடியினுடைய தழைகளை பறித்து நிழலில் காய வச்சு உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை ஆசன வாயில் நல்லெண்ணெயை கொண்டு நல்லெண்ணெயில் குழைச்சி அந்த ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய முளை மூலம், அந்த மாதிரியான புண்களுக்கெல்லாம் அதை நீங்கள் தடவுனீங்கன்னு சொன்னால் எரிச்சல் அடங்கும், வலி குறையும், வேதனையிலிருந்து கொஞ்சம் மீளலாம். அதே போல் அந்த குதம் வெளியே வந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயம் இது வெளிவராத தடுக்கும். இது தொட்டாச்சினிங்கன்றதுனால அந்த குதத்தை உள்ளுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இமேஜினேஷனில் உண்மை என்னன்னு கேட்டோம்னா, இந்த தாவரத்தினுடைய பயனே அப்படிப்பட்டது தான். இந்த ஒரு தாவரம் பார்த்திங்கன்னா 3 விதமான சுவை கொண்டது. இதில் பார்த்திங்கனாக்கா இது போல் இருக்கும். இப்போ நான் தொட்டேன்னா அது சுருங்கிடும். இந்த இலையை உங்களுக்கு காட்ட முடியல. இது அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி காமிச்சேன். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இலையை இந்த காய்களை பறித்து காட்ட பாருங்கள். இது போல் இருக்கும் இதனுடைய காய்கள். இதனுடைய இதில் விதைகள் இருக்குது. இந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். பாருங்கள், இதனுடைய பூ இது மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இது பிங்க் கலரில் பூ இருக்கும். சரி, ஓகே. பாருங்கள், இப்போ நான் தொட்டதுக்கப்புறம் மொத்த செடியும் சுருங்கி போயிடுச்சு பாருங்கள். அதுதான் என்னுடைய தன்மை. சரி, ஓகே. அடுத்தபடியாக மூல நோய்க்கு பயன்படுத்தலாம். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்ணு, ரணம், அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம். மேலும் இதான் சொல்கிறேன்னா, ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் இதை விட சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த தொட்டாச்சினிங்கி பொடியை வாங்கி நீங்கள் தொடர்ந்து 48 நாள் 1 மண்டலம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் ஒரே ஒரு பாயிண்ட் கூட அளவு ஏறவே ஏறாதுங்க. மிக சரியாக சமநிலையில் வச்சுக்கும். சர்க்கரை நோய், அதாவது நீரிழிவு நோய்க்கு, சர்க்கரை நோய்க்கு மிக அற்புதமான மருந்து. சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தைரியமாக இதை சாப்பிட்லாம். மூலிகைகள் எப்போதுமே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்குறதில்ல. ஆனால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இதை நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய சர்க்கரை அளவு அது எந்த ரேண்டமெல்லாம் இருந்துட்டு போட்டோம் 400 கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டுமல்ல, வெட்டு காயங்களுக்கும் வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம். வெட்டு காயங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். வெட்டு காயங்கள் மேலே வந்து காயத்தழும்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து இதை பயன்படுத்தலாம். அதே போல் வந்து வீக்கம், இந்த மாதிரியான ஒரு தசைப்பிடிப்பு, வீக்கம் அந்த மாதிரி இடத்துங்களுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான மருந்துங்க. இதை பற்றி சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். குறிப்பாக லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது சில பேர் வந்து சாமியாராக போயிடுவாங்க. அதாவது பால் உணர்வில் நாட்டமே இருக்காது. அதாவது செக்ஷுவலில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லைப்பா, அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு நபர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான மருந்துங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்குது. கிராமப்புறம் இருக்கிறவங்களும் வந்து நேரடியாக இப்படி எடுத்துக்கலாம். ஓடைகள்லையும் நீரோடைகளில் அதிகமாக கிடைக்கும் இது. அந்த மாதிரி இடத்துல பார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான மருந்து. உடல் உறவில் வந்து நாட்டம் இல்லாத ஆண் பெண் 2 பேருக்குமே கொடுக்கலாம். நிச்சயமாக வந்து அவங்களுக்கு நாட்டம் வரும். பால் உணர்வு தூண்டப்படும். நிச்சயமாக வந்து அந்த பால் உணர்வு தூண்டப்படும். அதே அற்புதமான மருந்து. எப்படிப்பட்ட வயதினராக இருந்தாலுமே கூட வந்து அந்த பால் உணர்வு தூண்டுவதற்கான அதே அற்புதமான மருந்து. கூடுதலாக வந்து நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு அற்புதமான மருந்து, அற்புதமான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதே போல் இன்னும் அற்புதமான பல மூலிகைகளை நம்ம தேடி போவோம். அடுத்த மூலிகைகளை நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பற்றி நீங்கள் எதனா கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது இருந்தாலும் கேட்கலாம். என்னுடைய அலைபேசி எண் வந்து 98 94 10 76 45. எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கூச்சப்படாமல் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மறுபடியும் இன்னொரு மூலிகையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.